டே மவனே கார்த்தி, அடியே எங்க அம்மா கூப்பிடுற மாதிரியே இருக்குல்ல? என் காதுல ஏதோ எருமை மாடு கத்துற மாதிரியே சவுண்ட் கேக்குதுங்க. என்ன திமிரு இருக்கணும், எங்க அம்மா எருமை மாடுன்னு சொல்றியாடி நீ? ஏங்க ஃபர்ஸ்ட் வெளில போய் பாப்பா என்னன்னு. பாருங்க எருமை மாடு இல்ல பசு மாடு. டே மவனே, இனிமே அம்மா சொந்த கால்ல நிக்க போறேன். அப்ப இத்தனை வருஷமா உங்க கால்ல நீங்க அம்மா வாடகை கால்ல நின்றுக்கீங்க. அச்சி வாய மூடு. ஏம்மா என்னத்துக்கு இப்ப மாட்டை வாங்கிட்டு வந்து நிக்கிற? இந்த மாட்டை வச்சு அம்மா பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா. இனிமே என் சொந்த கால்ல நிக்க போறேன். இந்த ஒத்த மாட்டை வச்சு பிசினஸ் ஆமா? ஏதோ சொல்றமா, உன் இஷ்டம், என்ன வேணா பண்ணு. இந்த கிழவி மாடை வச்சு தீனி போட முடியல, இப்ப இந்த மாடா விளங்கிடும். மவனே இங்க கிளம்பி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏமா என்னமா சர்ப்ரைஸ்? ஏட்டி இங்க பாத்தியா நான் மாடு வாங்கியிருக்கேன். அடச்சி, எனக்கு ஏதோ தங்கமோ வைரமோ சேலையோ வாங்கி வச்சிருப்பேன்னு வந்தா அதுதான் சர்ப்ரைஸ் சொன்னது. பார்த்தா மாட்டை சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாடி நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர போறேன்டி. அம்மா பிசினஸ் மேன் ஆக போறேன்டி. ஏம்மா அது பிசினஸ் உமன்மா. எப்படி அண்ணாமலை படத்துல ரஜினி பெரிய ஆளானாரோ, நான் அந்த ஒத்த மாட்டை வச்சு கண்டிப்பா பெரிய ஆளாயிடுவேன். நாண்டி ஒத்த மாட்டை வச்சு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களே, அந்த ஒத்த மாட்டுக்கு சீக்கிரம் வந்து செத்து போனா என்ன பண்ணுவாங்களா? அப்படி போடுமா, போடுறீங்க இந்த அபசுகுணமா பேசிக்கிட்டு. எப்படி நீ பிசினஸ் மேன்